ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எங்கள் மாமியார் இறந்து 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு எங்கன்னா கோவிலில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்களுக்கும் உடம்பு முடியாமல் ஆனதுனால கண்டிப்பாக நீங்கள் நைட்டு போயிட்டு கோவிலில் எங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ரீ பிளானும் இல்லாமல் ஹஸ்பண்ட் முன்னாடியே பார்த்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டாங்க. கரெக்டாக எங்களுக்கும் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் போட்டாங்க. கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு எங்களுக்கு 10:10க்கு தாங்க ட்ரெயின். ஸோ நாங்கள் முன்னாடியே ரெடி ஆகிட்டோம். வீட்டில் இருந்து 8 மணிக்கு கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னா போகிற வழியில் எங்கன்னா டிராஃபிக்காக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருந்து 8 மணிக்கு கிளம்பிட்டோம். நான் முடிஞ்சால் ட்ராவல் விளாக் எடுக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா 2 குட்டீஸு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போகிறதுனால என்னால் விளாக் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். எடுக்க முடியலனா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி இப்போது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ அங்கே மைக்கில் சொன்னாங்க எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அப்படின்னாங்க. ஸோ கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ரெயினுக்காக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காரைக்கால் ட்ரெயினோ ஈரோடு ட்ரெயினோ ஏதோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெயின் கிளம்பிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் தானே அடிச்சு பிடிச்சி வந்தோம். ஆனால் இந்த ட்ரெயின் கிடையாது, இதுக்கு அப்புறமா வர ட்ரெயினில் தான். ஸோ பசங்க அதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த இது ட்ரெயினில் போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக 10:08 போல் ட்ரெயின் வந்துச்சு. பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு அமக்கலம் பண்ணிட்டாங்க இவங்க 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:08 போல் ட்ரெயின் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரெயினில் எந்த கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து ஏறி உட்காந்துக்கிட்டோம். எங்களுக்கு எல்லாமே கீழே அப்படிங்கிறதுனால ஈஸியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா விடிய காத்தால மணி ஒரு 5 மணிக்கு நைட்டு பசங்களாம் தூங்கிட்டாங்க. நான் தூங்கலை. ஏன் அப்படின்னா 2 பசங்களுக்கும் இந்த பக்கம் யோசிச்சு இந்த பக்கம் மோனேஷன் போட்டு விட்டேன். ஏன்னா மோனேஷன் டிக்கெட் கிடையாது இல்லைங்க. ஸோ என்னோடய சீட்டை அவனுக்கு கொடுத்து நான் உட்காந்துட்டே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 5 மணிக்கு நாங்கள் மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ நிற்கிறது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் தாங்க. YMCA இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் ஹவுஸ். அதில் தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் தூக்கத்தில் இருந்தாங்களான்னு தெரியல. நாங்களும் எவ்வளோ நேரம் தட்டிக்கிட்டே இருந்தோம். அவங்க வெளியில் வர மாதிரியே தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க பசங்க. அப்பா எனக்கு தூக்கமாக வருது, ரொம்ப டயர்டாக இருக்குது, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சத்தம் போட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு கூப்பிட்டு விட்டாங்க. இப்போ நாங்கள் ரூமில் உட்காந்துட்டோம். பசங்க போனதுமே பெட்டில் ஏறி உட்காந்து படுத்துட்டாங்க. அம்மா இப்போ குளிக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாகவே குளிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை இப்போ நம்ம குளிச்சுட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னோம். இல்லைம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு 10 நிமிஷமாவது எங்களை ரெஸ்ட் எடுக்க விட அப்படின்னு யோகா பாப்பா கேட்டால் சரி. அதுக்கப்புறம் அவளுக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபஸ்ட்டு குளித்தார். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு பசங்களாம் குளிப்பாட்டி விட்டுட்டு ஸோ ஒருத்தராக குளிச்சுட்டு ரெடி ஆனோம். ஸோ நான் இந்த ட்ரெஸ் தாங்க வேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஃபோட்டோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ யோகா மோனி இப்படி தான் ரெடியாக இருந்தாங்க. ரெடி ஆனதுமே ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அப்படியே ஸ்டைலாக போஸெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும் ரூமில். அம்மா என்ன இப்படி ஃபோட்டோ எடு, என்ன எப்படி ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் மாடி மேலே நாங்கள் மட்டும்தாங்க போனால் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெரிஞ்சுது. சுற்றி இருக்கு பார்த்திங்களா 4 கோபுரம். அந்த கோபுரத்தையும் நாங்கள் மேலே பார்த்தோம். ஸோ காலையிலே கோபுர தரிசனம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி ஒரு 7:40 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா காலையிலே கோபுர தரிசனம் பண்ணியாச்சு. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா சர்ச்சோட பெல்லெல்லாம் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் பசங்களை மாடியிலே வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டை மாடியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே எங்களுக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு 2 இட்லி, மோனிஷ்க்கு 2 இட்லி, நான் ஒரு 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வடையும் இருந்ததுங்க. வடை, வாழைப்பழம், காஃபிலாம் கொடுத்தாங்க. ஸோ ஹோட்டல்லையே காலையில் 8 மணிக்கெலாம் டிஃபன் அப்படிங்கிறதுனால எல்லாமே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா டயர்டு, ட்ராவல் பண்ண டயர்டு. சரி எப்படியோ அடித்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு நம்ம
ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம்னு பார்த்தீங்க மதுரையில் அப்படின்னா திருப்பரங்குன்றம் தாங்க போனோம். ஸோ நான் வந்து தீவிர முருகர் பக்தர் அப்படிங்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரி ஃபஸ்ட்டு வா நீ முருகரே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் முருகரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது பார்த்தீங்களா கோபுரத்தை பார்த்தா மாதிரி தாங்க வந்தோம். உள்ளே போனால் நிறைய கூட்டங்க, பசங்க வெயிலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சுருண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோங்க. இது தாங்க